ஓ என்ன அம்மாவே வேணான்னு சொல்லிட்டாங்க. பேசாம கார் எடுத்து அம்மா வீடு கூட்டிட்டு போங்க போங்க. ஏட்டி என்ன டீ இது? இவன் தான் சொல்லுதான் நீயும் பொசுக்குன்னு கார்ல ஏற போகுது. என் மகன் சொன்னா சொல்ல காப்பாத்துவாங்க. அப்படியே இல்லைனாலும் நாளைக்கு மறுநாள் போய் அவளை அழிச்சுக்கிறது. இப்ப என்ன ஒரே ஒரு நாள் தானே, ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. நீங்க வண்டி எடுங்க வாங்க. உன்னைய நம்பி வந்தேன் பாரு. இல்லை வளர்ந்தவனே, நான் ஸ்ட்ரிக்டா சொல்லுதேன்னு தப்பா நினைக்காத. பாக்கியம் உனக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கா. 24 hours 24 மணி நேரம். அதுக்குள்ளார இசைக்கு மட்டும் அங்க வள்ளின்னு வையி. நாங்க நேரம் அங்க வீட்டுக்கு வந்து நிப்போம், பாத்துக்க. என்னாச்சு, எடுக்கலையா? 15 வாட்டி போன் அடிச்சிட்டேன், ரிங்கு போது எடுக்க மாட்டேங்க. ஐயோ மாமா, நீங்க ஒரு தடவை போன் போட்டு பாருங்க. இல்ல நானும் 4-5 தடவை கூப்பிட்டேன்ல, எடுக்கல. இல்ல சம்மோ, எனக்கு என்னமோ இது சரியா படல, பயமா இருக்கு. மாமா என்ன மாமா அது? அவ என்ன சின்ன பிள்ளையா? ஃப்ளைட் டிக்கெட் போடுறது மட்டுமா அவ வேலை? மதுரையில் அவ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருக்காங்களாம். அதுவும் இவ போற அதே யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்களாம். அவங்க கிட்ட அது என்ன மாதிரி இருக்கும், எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு வரதுக்காக போயிருக்கா. அதுக்கு தான் லேட் ஆகுது போல. மன்மோன, அதுக்காக இம்புட் லேட் ஆகுதா? மணி என்னாச்சு பாத்தீங்கல்ல? சரி, அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே வரட்டும். அதுக்காக ஒரு போன் வந்தா எடுக்காம இருக்கிறதா? ஒரு தடவை அட்டென்ட் பண்ணி பேசினாதான் என்னவா? எங்களுக்கு பயமா இருக்குதான். ஏன் மாமா, மதுரையில நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்கள விட்டு நம்ம பரணியை தேடி பார்க்கலாமா? ஏல நீங்க வேற சும்மா இருல. பரணி ஒரு வேலையா போயிருக்கா, வந்துருவா. ஏதாவது பிரச்சனைனா நிச்சயம் கால் பண்ணிருப்பா. லேட் ஆகுறதெல்லாம் ஒரு காரணமா? வருவால. டிபார்ட்மெண்ட் மூலமா போனா அவளுக்கு தாம்ல பிரச்சனை, சும்மா இருக்க மாட்டியா? இல்ல சம்மோ, எனக்கு மனசு கிடந்து படகுன்னு அடிச்சிட்டு எனக்கு. பாவம் பிள்ளைக்கு பஸ் கிடைச்சதா என்னன்னு தெரியல. ஏட்டிக்கானி, நீ இந்த சைக்கிள் சாவியும் என் சட்டையும் எடுத்துட்டு வா. நான் ஒரு 8 பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா எப்போ நீ நைட் நேரத்தில் சைக்கிள் எடுத்து போய் நீ எங்கன்னா விழணுமா? அப்புறம் உன்னை தேட்டு ஆள் வரணுமா? நீரு நானே அவளை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன். இல்லை நீங்களே அப்படியே நிற்காம போய் சாப்பிடுங்க. நீயே போய் சாப்பிடு. இல்லண்ண பரவாயில்ல, அவ வரட்டும், நாங்க அவ கூடவே சேர்ந்து சாப்பிட்டு கொடுத்தோம். இல்லை வயிற்று புள்ளக்காரி, இப்படி சாப்பிடாம இப்படி வெறும் வயிற்றோட நிப்பியா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லண்ண, பரணி வரட்டும், நீ போய் அவளை கூட்டிட்டு வா. ஆடம் முடிப்பிய. ஆமல, அவ வந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம். நீ போய் கூட்டு வா. வேற ஓவரா பிடுவாத முடிப்பிய. பரணி எத்தா வந்துட்டியா? என்னத்தா நீ இப்படி பண்ணிட்ட? நாங்க எல்லாரும் பதறி போயிட்டு தெரியுமில. நான் என்ன பண்ணேன்? மதுரைக்கு போயிட்டு வந்தேன். இதுல என்ன இருக்கு? இல்லை நீ மதுரைக்கு தான் போன, ஆனா போய் லேட் ஆச்சுன்னா ஒரு போன் அடிச்சு சொல்ல மாட்டியா? இல்ல நாங்க போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டியா? போனா எப்ப பண்ணீங்க? ஏடி, ஆள் ஆளுக்கு போன் அடிச்சு பார்த்துட்டு பயந்து போய் கிடக்கும். நீ என்னடானா எப்பன்னு கேட்க? 25 மிஸ்டு கால்ஸா? டேய் ஏன்டா? ஏன்டாவா? இல்லை நேரமாச்சு, நீயும் வரல, போன் அடிச்சா எடுக்க மாட்டேன்னா என்ன பண்ண சொல்லுத? அங்க டிக்கெட் போடுற இடத்துல கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. அப்படியே டிக்கெட்டை புக் பண்ணி என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு போன் எடுத்தா என்னடி? நீங்க போன் பண்றப்பெல்லாம் நான் பஸ்ல தான் வந்துட்டு இருந்தேன். பஸ்ஸோட சத்தத்துல எனக்கு போன் ரிங் ஆனது கேட்கவே இல்லை. அதான் டி. போதுமா? இங்க எல்லாரும் சேர்ந்து கலவரமே பண்ணிட்டாங்க. விட்டா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே கொடுத்து உன்னை தேடுறதுக்கு ஸ்பெஷல் டீமே போட வச்சிருப்பாங்க. சரி, நீ போன வேலை என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சதா? இதோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ். இன்னும் 4 நாள்ல ஃப்ளைட்.
டிரான்சிட் சிங்கப்பூர்ல. மதுரையில இருந்தே ஃப்ளைட். அப்படியே பறந்து போக போறேன். ஏய், என்னாச்சுடி? இன்னும் யாருமே சாப்பிடலையா? நீங்க வராம எப்படி மைனி? ஓ, ஆக பசிச்சதுனாலதான் என்ன தேடினீங்க. பாசத்தால இல்ல, அப்படிதானே? டேய் அண்ணே, இவன் சாப்பிடாம எங்க போறான்? கேட்டி, நீ பாட்டுக்கு 4 நாள் 3 நாள்னு சொல்லிட்ட. அண்ணன் முகத்தை பாத்தியா? அப்படி வாடி போயிடுச்சு. நான் இங்க இருந்து என்ன சாதிச்சேன்? படிக்கணும்னா போய் தானே ஆகணும். சரி, நான் போய் முகம் கழுவிட்டு வரேன். நீங்களா சாப்பிடுங்க, வரேன். ஏட்டி பரணி, அந்த உருளைக்கிழங்க நீல நீளமா வெட்டி பொரிச்சு சாப்பிடுவாங்களே, அது பிரெஞ்ச் ஃப்ரைஸ். என்ன அதுக்கு இப்போ? அது நீ செஞ்சா மட்டும் எப்படி கரிச்சு முறிச்சுன்னு சூப்பரா இருக்கு. நான் செஞ்சா மட்டும் அது கருகி போயிருது டி. ஏன்? ஏய், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண ஒரு பக்குவம் இருக்குடி. நீல நீளமா கட் பண்ணிட்டு உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணிய அடுப்புல இருந்து இறக்கிட்டு அதுல ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்க உள்ள போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். அத 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு பொரிக்கணும். அப்பதான் வெளிய கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். இது சிம்பிள் டெக்னிக் தாண்டி. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு, ஓகேவா? உனக்கு மட்டும் எப்படி அம்புட்டும் தெரியுது? என்ன செய்யறது? எதை பார்த்தாலும் கத்துக்கணும்னு மனசு அலையுது. தேவையில்லாம இதே மாதிரி நிறைய கத்து வச்சிருக்கேன். நிறைய படிச்சு வர தொலைச்சிருக்கேன். என்னத்த செய்வேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அங்க வக்கீல் மாதிரி வாதாடுத, ஆஸ்பத்திரியில டாக்டரா இருக்க, சமையக்கட்டுல பெரிய சமையல் மாஸ்டரா இருக்க, கணிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல நல்ல வாதியாரா இருக்க. ஆமா, உனக்கு தெரியாததுன்னு ஏதாவது இருக்காட்டி? இப்ப எதுக்குடி இந்த பேச்சு? எங்க அண்ணனுக்கு வீட்டுக்காரியா இருந்த, எங்க எல்லாருக்கும் அம்மாவா இருந்த, அப்பாவுக்கு பிடிச்ச மருமகளா இருந்த, இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன மகாராணியா இருந்த. இந்த வீட்டை விட்டுட்டு போறேங்கிறியே, அதுதான் கேட்டேன். அழறியாடி? அழுக வர மாதிரி இருக்கு. இத பாரு, லைஃப்ல ஒருத்தருக்கு இதுதான் உங்க ரோல்னு கொடுத்து அவங்கள அடக்கி வச்சிடக்கூடாது. நீ ரொம்ப நல்லா சமைப்ப, அதுக்காக வாழ்நாள் முழுக்க எல்லாருக்கும் சமைச்சு போடுன்னு உன்னை கட்டி போட்டு வைக்க முடியுமா சொல்லு? அதுல என்ன டீ தப்பு இருக்கு? அதுக்கு உன்னை பிடிச்சு ஜெயில போட்டுடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். நீ என்ன சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த நல்லா பண்றாங்கிறதுக்காக அதே விஷயத்துல அவங்கள அடைச்சு போடுறது சரியில்லைன்னு சொல்றேன். இப்ப பாரு, நீ நல்லாதான் சமைப்ப, ஆனா கடை வச்ச. இப்ப அது எப்படி போகுது? ஆரம்பிச்சப்ப ஒரு நாளைக்கு 500 ரூபா ஓடினாலே அதிசயம். இப்ப 2000 வரைக்கும் ஓடுதுடி. பாத்தியா, ஒரு சின்ன கடை உன்னோட திறமையால படப்படன்னு மேல கொண்டு வந்துட்ட. உன்னை போய் கிச்சன்ல மட்டும் அடைச்சு வைக்கிறது நியாயமா சொல்லு? உனக்கு எல்லாம் வரும், அதெல்லாம் சரிதான். ஆனா நீ என்னவா ஆக ஆசைப்பட்ட? அது முக்கியம் இல்லையா? அதுவும் சரிதான். சூடாமணி அத்தை இல்லாம தான் நீங்க எல்லாரும் வளர்ந்தீங்க. அப்போ நாம எப்படி பொழைக்க போறோம்னு நீங்க யோசிச்சீங்களா சொல்லு? எப்படியோ போராடி வளர்ந்தீங்க தானே? அப்ப
அதுக்கப்புறம் அத்தை வந்தாங்க. திடீர்னு எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே இந்த வீடு அப்படியே நின்னுருச்சா? வாழ்க்கை தொடர்ந்து நடக்க தானே செய்யுது. நான் இருக்கேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இதோ 2 நாள்ல அமெரிக்கா போக போறேன். அதுக்காக இந்த வீடு இடிஞ்சா போகும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்க தானே போறீங்க. அதுவும் வாஸ்தவம் தாண்டி. நான் இருந்தா நீங்க எல்லாரும் கஷ்டப்படாம இருப்பீங்க. அதுக்காக நான் என்னோட லட்சியத்தை விட்டு கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது உங்களோட சுயநல மாதிரி தெரியல? நான் தூரத்துல இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு தாண்டி இருப்பேன். டெய்லி அப்பப்ப கால் பண்ணுவேன். நீ என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன். என்ன லிட்டரலி உங்க கூட இருந்தவ இன்னும் கொஞ்ச நாளைக்கு டிஜிட்டலா உங்க கூட இருக்க போறேன். அவ்வளோதான். சரி டி, டாக்டர் ஆகணும், மேல மேல படிக்கணும், இன்னும் பெரிய டாக்டர் ஆகணும். அம்பிட்டு தானா டி உன் ஆசை? நான் அதுக்கு மேல என்ன ஆசைப்படணும்? பிறகு என்னத்துக்கு டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கல்யாணம்னா அடுத்து குழந்தையில தானே வந்து நிக்கணும். உனக்கு ஏன்டி அந்த ஆசை இல்லாம போச்சு? குழந்தை பெத்துக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையாட்டி? ஆசைப்பட்டு என்ன செய்ய? என்னடி சொல்லுத? ஹே, குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் ஒரு வரோண்டி. நம்ம உசுர்ல இருந்து ஒரு குழந்தைய உருவாக்கி இந்த உலகத்துக்கு தரது இருக்கே, இயற்கை கொடுத்த பெரிய விஷயம். குழந்தை பெத்துக்க ஆசைப்படாத பொண்ணு யாராச்சும் இருப்பாங்களா? அப்போ உனக்கும் புள்ள பெத்துக்கணும்னு ஆசை இருக்கா? ஒண்ணு இல்ல, 4 புள்ள பெத்துக்கணும்னு ஆசை. முதல் குழந்தை ஆண் குழந்தையா பெத்துக்கணும். குட்டி சண்முகமா ரவுடி மாதிரி அவன் வளரணும். ஆனா நான் அவனை ரொம்ப பொறுப்பானவனா, நியாயமானவனா வளர்க்கணும். ஆத்தி, இது ரொம்ப பயங்கரமால இருக்கு. குட்டி சண்முகம் நடக்க ஆரம்பிச்சதும் அவனுக்கு ஒரு குட்டி வேட்டி கட்டிவிட்டு குட்டி காவடி கொடுத்து கோவிலுக்கு கொண்டு போய் முருகன் முன்னால நிக்க வைக்கணும். அடுத்து ஒரு குட்டி தேவதையை பெத்துக்கணும். அவளுக்கு சூடாமணின்னு பேர் வைக்கணும். நல்ல புத்திசாலியா ஒரு பொறுப்பானவளா அவளை வளர்க்கணும். உன்னைய மாதிரின்னு சொல்லு. எனக்கு இருக்கிற சின்ன சின்ன குறைகள் கூட இல்லாதவளா அவளை வளர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாகியா, அதுக்கப்புறம் ஒரு குட்டி சிவபாலன். நல்ல வேலை குட்டி சவுந்தர பாண்டியன்னு சொல்லாம விட்டுட்டியே. ஏய், நல்ல விஷயம் பேசுறப்ப இப்படி அடி மூட் அப்செட் பண்ணுவ. என்ன மன்னிச்சிருட்டி. மனசுக்குள்ளேயே புள்ளைய பெத்து மனசுக்குள்ளேயே அதை வளர்த்து இப்போ மனசுக்குள்ளேயே அதையெல்லாம் பூட்டி வச்சு மனசுக்குள்ளேயே வெந்து போய் கிடக்குறேன்டி. என்னட்டி இது இப்படி பொசுக்குன்னு அழுவுத? ஒரு ஆசை செத்து போனா கண்ணீர் வரதானே செய்யும். கோட்டிக்காரி மாதிரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ என்ன இப்போ கிழவி ஆயிட்ட? உனக்கும் வயசு இருக்குல்ல, என்ன புள்ள பெத்துக்க முடியாதா என்ன? வயசு ஆகலதான், ஆனா அதே நேரம் நான் முழுசா பொண்டாட்டியாவும் ஆகலையே. கூட இருக்கிறது வேற, புருஷன் பொண்டாட்டியா வாழ்றது வேற. பொண்டாட்டியாவே ஆகாம இருந்தா குழந்தை எப்படி பிறக்கும்? பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, குடுப்பனன்னு சொல்லுவாங்க. அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், ஆனா வாழ கொடுத்து வச்சிருக்கணும்ல. குழந்தை பெறக்காட்டி என்ன, 1000 பிரசவம் பாக்குறேன். அத்தனை பிள்ளைங்களையும் என்னோட பிள்ளைங்களா பாத்துக்கிட்டா போகுது. என்ன சொல்ற?
என்ன டி இம்பிட்டு சாதாரணமா சொல்லிட்ட? அவ்வளவுதான். அதுக்கு மேல ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? விட்ரி, எனக்கு புள்ள பொறுக்கிறதுலாம் அப்புறம். முதல்ல உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. பெர்ஃபெக்ட். ரொம்ப சரியா வந்திருக்கு. கை நல்லா காயற வரைக்கும் பாண்டிக்கிட்ட பேசிக்கிட்டே இரு. அப்புறமா தூங்கு. என்ன? இப்படியே போய் தூங்குனா கலைஞ்சு போயிடும். சரியா? உன் பாரத்தை என் மேல இறக்கி வச்சுட்ட. இனி உறக்க வருமா என்னன்னே தெரியலையேட்டி. எல்லாம் வரும். நீ என்ன மாதிரியா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. உனக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நல்ல புருஷன் கிடைச்சிருக்காண்டி. தூக்கம் வராம என்ன செய்யும்? போய் நிம்மதியா தூங்கு. நான் போய் கையை வாஷ் பண்ணிடுறேன். நீங்க இருக்கியம்மா? திரும்ப திரும்ப அவ சொல்றது சரிதான்ல. அப்பனுக்கு ஒரு நல்ல மகனா இருந்தேன். என் தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல அண்ணனா இருக்கேன். அவள் தாய்க்கு தாயா இருக்கேன். ஆனா பரணிக்கு என்னத்தை செஞ்ச? அவ ஆசை என்ன? அவ கனவு என்ன? அத புரிஞ்சுக்க கூட தெரியாத முட்டாளாவல இருந்திருக்கேன். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன். நீ என் கூடவே இருந்திருந்தா இதெல்லாம் நீ செய்ய விட்டுருப்பியா? என் கண்ணத்துல 2 போட்டு நான் தப்பு பண்ணும் போதுல என்ன சரி பண்ணிருக்க மாட்டேன். அவன் மனசு என்னன்னு எனக்கு சொல்லி புரிய வச்சிருந்திருக்க மாட்டேன். ஏமா என்னைய விட்டுட்டு நீ போயிட்ட? ஏன் என்ன விட்டுட்டு போன? இத்தனை நாள் நான் செய்யறதுதான் சரி, நான் எல்லாருக்கும் நல்லதான் செய்யறேன்னு திமிரோட சுத்திட்டு இருந்தேன். ஆனா என் பக்கத்திலே ஒருத்தி இருந்திருக்கா. என் கூடவே வாழ்ந்த ஒருத்திக்கு என்ன வேணும்? அவ ஆசை என்ன? அவ லட்சியம் என்னன்னு புரிஞ்சிக்காத முட்டாள எல்லாம் வாழ்ந்து இருந்திருக்கேன். நான் எம்பிட்டு பெரிய பாவம் பண்ணிவிட்டேன், எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டேன் அவளுக்கு. ஆனா சொல்லுவாள்ல, இருட்டு வந்தாதான் வெளிச்சத்துடைய அருமையே தெரியும்ட்டு. இப்போ அவ போறன்னும் போதுதான் அவ அருமையே எனக்கு புரியுதுமா. ஆனா என்னத்தை செய்ய? 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள நான் அவளுக்கு என்னத்தை நல்லது செய்ய? என்ன செய்ய முடியும்? இந்த ஜென்மம் முழுக்க செஞ்ச பாவத்தை 2 நாள்ல துடைக்கணும்டா. எப்படி முடியும்? ஆனா ஒண்ணுமா, மனசார சொல்லுது, அவளை சந்தோஷமா அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும்னு ஆசைப்படுது. அனுப்பி வைப்பேன். அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவளை அனுப்பி வைக்கணும்னு நினைக்க செய்வேன். அப்படியாச்சும் என் பாவத்தை கொஞ்சமாவது கழுவலாம்ட்டு.
இனி அவளை நான் போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேமா. இனி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி அமெரிக்கா போட்டு என் மனசுல இருக்கிற ஆசை பாசம் அப்படியே நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அவளை நான் சந்தோஷமா அனுப்பி வைக்க அவ ஆசைப்பட்டதை படிக்கிட்டேன். பெரிய டாக்டர் ஆகிட்டேன். பெரிய டாக்டராய் திரும்பி வான்னு சொல்லக்கூடிய தகுதி கூட எனக்கு இல்லையம்மா. அவ போட்டோம். நாளைக்கு அவளுக்கு விருப்பம் இருந்தா அவ திரும்பி வரட்டும். ஆனா ஒண்ணுமா, அவர் வேலை திரும்பி வந்தாள்னா அன்னைக்குதான் அந்த சம்பவம் உசுரோட மறு ஜென்மம் எடுப்பான். நான் அது வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்பேன். ஒரு புது மனுஷனா அவ ஆசைப்பட்ட புருஷனா வாழ முயற்சி பண்ணுது. இப்போ அவ அமெரிக்கா போகும்போது போக வேண்டான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். அவளை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைக்குது. நான் பண்ண பாவத்தெல்லாம் எப்படி தொடைப்பண்ணு தெரியல. அவளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவளுக்கு என்ன செய்ய போதேன்னு தெரியலம்மா. அவ என்னைய மன்னிப்பாளான்னு தெரியலம்மா. என்னைய மன்னிப்பாளான்னு தெரியல. என்ன மன்னிப்பாளான்னு தெரியல. பெரிய பாவத்தை பண்ணிவிட்டம்மா. பெரிய பாவத்தை பண்ணிவிட்டம்மா. பெரிய பாவத்தை பண்ணிவிட்டேன். ஏமைனி, அமெரிக்கா பார்க்க எப்படி இருக்கும்? நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? நல்லா இருக்கும். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்களா மைனி? அப்படி சொல்ல முடியாது. அது பணக்காரங்க நாடுதான். ஆனா அங்க ஏழைங்களும் இருக்காங்க. வீடு வாசல் இல்லாம தெருவுல திரியறவங்களும் இருக்காங்க. பிச்சைக்காரங்களையா சொல்றீங்க? இல்ல இல்ல, அவங்கள அங்க ஹோம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. வீடற்றவர்கள். பிச்சைக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க படிக்க போற காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜா மைனி? ஆமா, ரொம்ப பெருசு. அதுவும் இந்த உலகத்திலேயே அதுதான் பெஸ்ட் காலேஜ். பெரிய பெரிய சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குன காலேஜ் அது. நீங்க படிக்க போற படிப்பு அங்க மட்டும் தான் இருக்கா மைனி? இங்கேயும் இருக்கு, ஆனா அங்கதான் பெஸ்ட். கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் அதே படிப்பை நம்ம ஊர்ல படிக்கலாம்ல? ஓய், நீ என்ன சொல்ல வர? என்ன அமெரிக்காக்கு போகாதன்னு சொல்ல வரியா? இல்லை, வாயை மூட்டு வர மாட்டியா? சும்மா தொண ஏதாச்சும் பேசிட்டே இருக்க. இப்ப எதுல தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுத? இப்ப வாயை மூட்டு வரல, உன்னை இறக்கி விட்டு போயிடுவோம் பாத்துக்க. கனி, அமெரிக்கால படிக்கிறதுக்கும் நம்ம ஊர்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னு அங்க போய் பார்த்தாதான் புரியும். ஆனா நான்லாம் அங்க போய் படிக்க முடியாது மைனி. ஏன் முடியாது? நீ ரொம்ப நல்லா படிச்சா நிச்சயம் அமெரிக்கா போய் படிக்கலாம். ஐயய்ய, எனக்கு வேண்டாம் மைனி. அது எம்பிட்டு பெரிய ஊரா இருந்தாலும் அண்ணன் இல்லாத ஊர்ல நான் இருக்க மாட்டேன். எங்க அண்ணனை விட்டுட்டு நான் எங்க போயும் படிக்க மாட்டேன். பொண்ணுனா படிப்பு தாண்டி முக்கியம். உங்க அண்ணனும் அதாண்டி சொல்லுவான். அண்ணன் சொன்னாலும் பரவாயில்ல, நான் கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் விட எனக்கு எங்க அண்ணன் மட்டும்தான் முக்கியம். அண்ணன் மட்டும்தான் முக்கியம். ஏல வெள்ளக்காட்டா, நீ என்ன பள்ளியிடம் போகாம இங்க நிக்க? என்ன உடம்பு கிடம ஏதாவது சரியா? அதெல்லாம் இல்ல சண்முகம். டேய் சும்மா இருடா, நான் தான் வர சொன்னேன். ஸ்கூலுக்குலாம் இன்னும் நேரம் இருக்கு. நீ எதுக்கு அவனை வர சொன்ன? வாங்க உள்ள. அப்ப நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் கனியை பள்ளிக்கூடத்துல விட்டு வருதேன். டேய் ஒரு நிமிஷம் சண்முகம். அறிவை வர சொன்னதே ஓ முன்னாடி பேசணுங்கிறதுக்காக தான். நீ உள்ள வா, கொஞ்சம் பேச. இல்ல, அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகுதுல. அறிவு வேலை பார்க்குற ஸ்கூல்ல தானே அவளும் படிக்கிறா. 2 பேருக்கும் டைம் இருக்கு. கொஞ்சம் உள்ள வா, தயவு செஞ்சு உள்ள வா. கனி வா. அறிவு உட்காருங்க. உட்காருங்க. இல்லை,
லேட் ஆகுதுல்ல. பாரு. கனி, இந்த டப்பால இருக்கிற மாத்திரையெல்லாம் 2 கட் பண்ணி கொடு. ம்? சரி மைனி. இல்லை பள்ளிக்கூடத்து போறவள மாத்திரை கொடுத்து கட் பண்ண சொல்லுத, அவளுக்கு லேட் ஆகாதா? கொஞ்சம் பொறுமையாரு. சொல்லுங்க சிஸ்டர், திடீர்னு என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம் அறிவு. அவசரமும் கூட, அதான் உங்களை வர சொன்னேன். இல்லை இப்ப என்ன அவசரம்? சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நான் 3 நாள்ல யுஎஸ் போறேன். உங்களுக்கு தெரியும்ல? கேள்விப்பட்டேன் சிஸ்டர். அதுக்குள்ள உங்ககிட்ட பேசணும் தான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க சிஸ்டர். நேரடியாவே கேக்குறேன். எங்க ரத்னாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து என்ன சொல்றது, ரத்னா நல்ல பொண்ணுதான். அறிவு, படிப்பு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. கமான் அறிவு, சின்ன வயசுல இருந்தே அவளை டன் கணக்குல லவ் பண்ணீங்களா இல்லையா? அவளோட ஞாபகார்த்தமா ஒரு பாக்ஸ் பூரா பொருள் சேர்த்து வச்சிருந்தீங்க இல்லையா? இன்னும் அந்த பாக்ஸை நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் சின்ன வயசுல ஏதோ அறியாத வயசுல பண்ணது, அதெல்லாம் விடுங்க. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நான் டைரக்டாவே கேக்குறேன், இன்னும் நீங்க ரத்னாவை லவ் பண்றீங்களா? இல்லை டாக்டர், என்னல? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ரத்னா டிவோர்ஸி, அவ வாழ்க்கையில படாத பாடு பட்டுட்டா. வெங்கடேஷ் என்னெல்லாம் செஞ்சான்னு பாத்தீங்கல்ல? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தா அத பத்தி பேசலான்னு நான் நினைக்கிறேன். சண்முகம், நீ என்ன சொல்ற? இல்லை, இதுல நான் சொல்றதை விட முதல்ல அவனுக்கு சம்மதம் இருக்கணும். இதுல ரத்னா அவளுக்கு இது பிடிக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு முதல் ஸ்டெப்பா தான் நான் அறிவு கிட்ட பேசுறேன். உனக்கு ஓகே தானே? அறிவு நல்லவர்னு நீ நம்புறல்ல? இல்லை, ரத்னாவுக்கு பிடிக்கணும்ல. அதை அடுத்து பாத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க அறிவு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க திடீர்னு கேக்குறீங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா என் மனசுக்குள்ள நானே கேட்டு பாக்குறேன், ரத்னா இல்லாத என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்ந்துருவோம் சிஸ்டர், ஆனா அது முழுசான வாழ்க்கையா இருக்காது. மனசுல ஒரு ஓரத்துல ஏதோ ஒண்ணு உடைஞ்சு போன மாதிரி துரத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்ன சிஸ்டர் இப்படி கேட்டீங்க? அதான் சிஸ்டர் என்னோட வாழ்நாள் கனவே. இந்த கல்யாணம் என்னோட வாழ்க்கைக்கு முழு அர்த்தத்தை கொடுத்துரும். சத்தியமா சந்தோஷமா வாழ்வேன். நான் ரத்னாவை அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்குவேன் சிஸ்டர். அப்போ உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம், அப்படிதானே? ஐயோ என்ன விடுங்க, ஆனா அவங்க மனசுல நான் இல்ல. இத பாருங்க, வெங்கடேஷ் அப்படி ஒரு கேடுகெட்ட சம்பவத்தை செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் ரத்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஐ திங்க் ரத்னாவுக்கு இந்த மாதிரி ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு விருப்பம் இல்லாதப்போ நான் என்ன கனவு கண்டு என்ன பிரயோஜனம்? ரத்னாவோட நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் அறிவு. இந்த வயசுக்குள்ளேயே எவ்வளவு அனுபவிச்சிட்டான். அந்த காயம் இன்னும் அவன் மனசுல ஆறல. அதுல இருந்து அவன் மீண்டு வரணும்ல. அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா மீண்டு வந்துட்டான், நிச்சயம் அவளுக்கு உங்களை பிடிக்கும். அப்படி நடந்தா வேற என்ன சிஸ்டர் எனக்கு வேணும்? உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிற அறிவு. சிஸ்டர் இங்க பாருங்க, இதுக்கு போயெல்லாம் வேண்டுகோள் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உரிமையோட தான் கேக்குறேன். ரத்னாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா 1 வருஷம், ஜஸ்ட் 1 இயர்
அவளுக்காக நீங்க வெயிட் பண்ண முடியுமா? ஒரு ஜென்மம் வெயிட் பண்ற சிஸ்டர். அட்லீஸ்ட் ஒரு வருஷம் வெயிட் பண்ண மாட்டேனா? தேங்க்யூ அறிவு. ரத்னா பாவம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இப்படியே விட்டா கல்யாணமே வேணான்னு பிடிவாதமா இருந்துருவா. இல்லை, அது என்ன ஒரு வருஷம் கணக்கு? டேய், ஊரு முன்னாடி அவ வெங்கடேஷை விட்டு பிரிஞ்சுட்டா. ஆனா லீகலா பிரிய வேணாமா? சட்டப்படி டைவர்ஸ் வாங்கணும்ல. அவளுக்கு டைவர்ஸ் கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷம் அவகிட்ட அறிவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நாம பேசிடலாம். சண்முகம், உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? என்னண்டு? உன்கிட்ட கேட்காம நான் பாட்டுக்கு அறிவு கிட்ட பேசிட்டேன். நீ சொல்லு, உனக்கு அறிவு ஓகேவா? இல்லை, இந்த வெள்ளக்காட்டானா ஆருக்கு தான் பிடிக்காது. அப்ப எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் சண்முகம். புரியல. நான் இங்க இருந்தா ரத்னா கிட்ட திரும்ப திரும்ப பேசி அவ மனச மாத்திடுவேன். ஆனா இனி நீதானே அவ கூட இருக்க போற. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி நீதான் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். அறிவை கல்யாணம் பண்ணிக்க அவளை சம்மதிக்க வைக்கணும். என்ன சொல்ற? இல்லை, இதை நான் பார்த்துக்கிட்டேன். ரத்னா கிட்ட நான் பேசிட்டேன். உன்னை நம்பிதாண்டா நான் நிம்மதியா அங்க போய் படிக்க போறேன். இல்லை, இதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாத. நீ போய் உன் படிக்கிற வேலையை பாரு. இதை நான் பார்த்துக்கிட்டேன். என் தங்கச்சிக்காக தானே சொல்லுத. அதை நான் செய்ய மாட்டேனா? அப்பாடா, இப்பதாண்டா மனசுல நிம்மதியா இருக்கு. உள்ள இருந்த ரொம்ப பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம வீரா வாழ்க்கையை பத்தி யோசிக்கலாம். சரியா? இல்லை அறிவு, என் தங்கச்சியை கட்டி கொடுத்தா அவளை நல்லா பார்த்துக்கிடுவியா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் கஷ்டப்படலாம் விட மாட்டேன். பட் உங்க தங்கச்சி கிட்ட என்ன கண் கலங்காம வச்சுக்கணும்னு ஒரு சத்தியம் வாங்கணும். சரியா? இல்லனா எனக்கு தான் கஷ்டம்.